பீகாரில் இரண்டாம் கட்ட சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. எஞ்சிய 122 தொகுதிகளில் செவ்வாய்க்கிழமை வாக்குப்பதிவு. உத்தரகாண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதன் கொண்டாட்டம். நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டார் பிரதமர் மோடி. உத்தரகாண்ட் மாநிலத்தின் வெள்ளி விழாவில் பரிசளித்த பிரதமர் மோடி 8260 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து அடிக்கல். आज 8,260 करोड़ की 31 योजनाओं का लोकार्पण और शिलान्यास किया जा रहा है। माननीय प्रधानमंत्री जी के द्वारा सिंचाई, खेल, ऊर्जा, वन, पर्यटन, प्राविधिक शिक्षा, चिकित्सा शिक्षा, कृषि, पेयजल, शहरी विकास, डेयरी विकास, लोक निर्माण विभाग। பீகார், ஹரியானா மட்டுமல்ல, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கரிலும் பெருமளவில் வாக்குகள் திருடப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி, அமித்ஷா, தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரின் நேரடி தொடர்பு குறித்த ஆதாரங்கள் அடுத்தடுத்து வெளியிடப்படும் என்றும் அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் உள்ள வனவிலங்கு சரணாலயத்தில் சஃபாரி சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பீகார் தேர்தல் முடிவுகள் முன்கூட்டியே தெரிந்துவிட்டதால் பிக்னிக் கிளம்பிவிட்டதாக பாஜக கிண்டல். எந்தவொரு அரசியல் கட்சியையும் தாங்கள் எப்போதும் ஆதரித்தது இல்லை என RSS தலைவர் மோகன் பகவத் திட்டவட்டம். அயோத்தி ராமர் கோவில் போன்ற தங்களது கனவை பாஜக போன்று காங்கிரஸ் ஏற்று நிறைவேற்றினாலும் அவர்களுக்கும் வாக்களிப்போம் என பேச்சு. ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 3 குஜராத்தில் கைது. நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் தீவிரவாத சதி முறியடிப்பு. டெல்லியில் நாளுக்கு நாள் காற்று மாசு அதிகரித்ததால் கொந்தளித்த மக்கள். அரசு நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக கூறி இந்தியா கேட்டில் போராட்டம் நடத்தியவர்கள் கைது. மேற்கு வங்கத்தின் கொல்கத்தா அருகே பாட்டியின் பக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த 4 வயது பெண் குழந்தையை கடத்தி பாலியல் வன்கொடுமை. கால்வாய் அருகே ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட சிறுமிக்கு தீவிர சிகிச்சை. கொல்கத்தாவில் 4 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவத்தில் திடீர் திருப்பம். சந்தேகத்தின் பேரில் சிறுமியின் தாத்தாவை கைது செய்து போலீசார் விசாரணை. ஹரியானா மாநிலம் குருகிராமில் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 சக வகுப்பு தோழன் மீது துப்பாக்கிச் சூடு. முன்விரோதம் இருந்த நிலையில் சமாதானமாக போகலாம் என கூறி வீட்டிற்கு அழைத்து சுட்டதில் படுகாயம். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் கொடுங்குற்றம் புரிந்து தண்டனையில் இருக்கும் கைதிகளுக்கு சொகுசு வாழ்க்கை என புகார். கைதிகள் செல்போன் பயன்படுத்துவது, டிவி பார்ப்பது போன்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. SIR சதி என்பதை உணர்ந்தே ஆரம்பத்திலிருந்து திமுக எதிர்த்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீடியோ வெளியீடு. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்காக கொடுக்கப்பட்ட படிவங்களிலேயே பல்வேறு குழப்பங்கள் உள்ளதாகவும் சாடல்.
எஸ்ஐஆருக்காக வழங்கப்படுகிற கணக்கீட்டு படிவத்திலேயே எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குன்னு உங்களோடு பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன். இதோ எனக்கு கூட இந்த எனுமரேஷன் ஃபாரம் கொடுத்துருக்குறாங்க. உங்களில் சில கையிலையும் இந்த ஃபாரம் என்னால் வந்து சேர்ந்துருக்கும். தமிழ்நாட்டை சூழ்ந்துள்ள எஸ்ஐஆர் ஆபத்தால் பல கோடி மக்களின் வாக்குரிமை கேள்விக்குறியாகி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு திமுகவினர் ஒவ்வொருவருக்கும் உள்ளதால் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கண்காணிப்பை பலப்படுத்த உத்தரவு. வாக்குரிமைதான் ஜனநாயகத்தோட மறுக்க முடியாத அடிப்படையான உரிமை. தற்போதைய நிலையிலான எஸ்ஐஆரில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, இதை எதிர்கொள்ள திமுக சார்பில் உதவி மையம் அமைச்சிருக்கிறோம். இது திமுகவினருக்கு மட்டும் அமைச்சிருக்கக்கூடிய உதவி மையம் இல்லை, எல்லோருக்குமானது. வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த படிவத்தில் உறவினர்கள் பெயரை தேர்தல் ஆணையம் கேட்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. உறவினர் என்றால் யார்? தாயா, தந்தையா, மகனா, மகளா என்ற எந்த தெளிவும் இல்லாமல் குழப்புவதாகவும் குற்றச்சாட்டு. இதில் முதல்ல நம்முடைய விவரங்களை கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யார்? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யார்? எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க. இதில் ஏதாவது தெளிவு இருக்கா? எஸ்ஐஆர் என்ற பெயரில் நமது வாக்குரிமையை பறிக்கும் ஆபத்து வாசல் தேடி வந்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஜனநாயகத்தை பாதுகாக்க அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கப்பட்டுள்ள வார் ரூமை தொடர்பு கொள்ளவும் மக்களுக்கு அறிவுறுத்தல். எஸ்ஐஆரால் பாதிக்கப்படுற அனைத்து பொதுமக்களும் நாங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய 806554 200 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல்களை பெறலாம். தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை காக்க திமுக உங்கள் தோழனா துணை நிற்க தயாராக இருக்குது. நம் வாக்குரிமையை பறிக்கக்கூடிய ஆபத்து வாசல் தேடி வந்துருச்சு. அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு விழிப்போடு இருந்து தமிழ்நாட்டில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்படாமல் பாதுகாப்போம். எஸ்ஐஆரின் சதிவேளையில் சிக்காமல் நம்ம வாக்குரிமையை நிலைநாட்டுவோம். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டில் தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்துள்ளதாக திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கண்டனம். அதிமுக ஆட்சியில் சிறப்பாக இயங்கிய காவல்துறை 54 மாத கால திமுக ஆட்சியில் தனது கம்பீரத்தை இழந்துள்ளதாக விமர்சனம். மக்களை காக்கும் சட்டம் ஒழுங்கின் தோல்வியால் தமிழகம் பாதிப்படைந்து வருவதாக திமுக அரசு மீது இபிஎஸ் குற்றச்சாட்டு. மத்திய தேர்வாணையம் அனுப்பிய பட்டியலில் இருந்து ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியை தமிழ்நாடு டிஜிபியாக உடனடியாக நியமனம் செய்ய வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் உள்ள 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. இம்மாதத்திற்கு 8,722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் திமுக அரசு முறையாக விநியோகம் செய்யவில்லை என குற்றச்சாட்டு. பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதே எச்சரித்தும் மெத்தன போக்குடன் நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. நெல் கொள்முதல் முதல் கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட திமுக அரசு டோட்டல் ஃபெயிலியராக இருப்பதாகவும் கடும் கண்டனம்.
நவம்பர் மாதத்திற்கான கோதுமை ஒதுக்கீடு முழுவதும் வரும் 15ஆம் தேதிக்குள் அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும் என இபிஎஸ் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் சக்கரபாணி விளக்கம். உண்மை நிலையை புரிந்து கொள்ளாமல் இபிஎஸ் எல்லாவற்றிலும் அரசியல் செய்ய வேண்டாம் என வேண்டுகோள். தாவேக தலைவர் விஜய் வெறும் அட்டை என கண்காட்சி செட்களுடன் ஒப்பிட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மறைமுக விமர்சனம். சிலர் அடித்தளமே இல்லாமல் அரசியலுக்குள் நுழைவதாக கடும் தாக்குதல். இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. எக்ஸிபிஷன் போவோம், பார்த்திருப்பீங்க, கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளவு ஆர்வம். அதெல்லாம் வெறும் அட்டை. அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. சும்மா தட்டுனா போதும், ஒரு சின்ன காத்தடிச்சா போதும். கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களின் வீட்டிற்கு நேரில் சென்று பார்க்காத விஜய், மனிதாபிமானம் உள்ளவர் தாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவரா? மனிதாபிமானம் இல்லாமல் முதலமைச்சர் வன்ம அரசியல் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய தாவேக தலைவர் விஜய்க்கு திமுக அமைச்சர் துரைமுருகன் காட்டமான கேள்வி. 41 பேர் போய் கரூரில் சாகிறதுக்கு காரணமாக இருந்துட்டு ஒரு வீட்டுக்கும் போய் நன்றி சொல்லாமல் பார்க்காம இருக்கிற அவர் ரொம்ப மனிதாபிமானம் உள்ளவர். நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர். அவங்க சார் நீங்கள் 10 படங்கள் ஓடினாலே முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்ற மாயையில் யார் யாரோ புதிதாக கிளம்பியுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சாதனை. அரசியலுக்கு வர இன்னும் அனுபவம் தேவை என்றும் தாவேக தலைவர் விஜய் குறித்து மறைமுக விமர்சனம். இன்றைக்கி யாராரோ இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கிட்டு யாராரோ இன்றைக்கி புதுசாக கிளம்பியிருக்காங்க. ஏதோ ஒரு 10 படம் ஓடுனாவே நம்மெல்லாம் முதலமைச்சராகிடலாம் அப்படிங்கிறது போல் ஒரு மாய ஒரு எண்ணத்தில் இன்றைக்கு பாவம் அது இந்த அனுபவம் இல்லாதவர்கள் கூட இன்றைக்கு திமுக எதிர்ப்பிலே உறுதியாக இருக்கிறார்கள் என்ற வகையிலே வாழ்த்துக்கலாம். ஆனாலும் அதே அந்த அவர்கள் அந்த அளவிற்கு இன்னும் அந்த ஆட்சி பொறுப்பிற்கு வரக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பக்குவமும் பட்டறிவும் அல்லது அரசியல் அறிவும் அனுபவமும் இன்னும் பயிற்சி பெற வேண்டும். அதற்கு முன்னாக அவசரப்பட்டு வந்தவுடனேயே நான் முதலமைச்சர் என்று வருவதையும் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் பாமக தலைவர் அன்புமணி 100வது நாள் நடைபயணம். கல்வி, வேலைவாய்ப்பு, சமூக நீதி உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ஊர்வலம். கரூரில் தாவேக தலைமை அலுவலக உதவியாளரிடம் சிபிஐ அதிகாரிகள் 2வது நாளாக விசாரணை. விஜயின் பரப்புரை வாகனத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள் தொடர்பாக விசாரணை என தகவல். சென்னை பர்மா பஜாரில் ரயில்வே போலீசாரை தாக்கியதாக 2 கைதான வழக்கு தொடர்பாக வீடியோ வெளியீடு. காணாமல் போன செல்போனை கண்டுபிடிக்க சென்ற போலீசாரிடம் வாக்குவாதம் செய்து தாக்குதல். மயிலாடுதுறை மாவட்டம் பொறையார் அருகே பள்ளி வாகனத்தை வழிமறித்து தாக்கிய வழக்கில் 3 கைது. போலீசார் நடவடிக்கையின் போது தப்பிக்க முயன்ற ஒருவருக்கு கையில் எலும்பு முறிவு. முடிச்சுட்டு வந்துருவேன். நானும் என் நண்பர்லாம் சேர்ந்து மறைச்சி கல்லால் அடித்து வைப்பெல்லாம் உடச்சி ரொம்ப ரகலை பண்ணிட்டேன். அதில் குழந்தை எவ்வளோ கஷ்டப்படணும் புரிஞ்சுட்டேன். இப்போ என்னை மன்னிச்சுங்க, இந்த தப்பு நான் வருங்காலத்தை செய்ய மாட்டேன். பொதுமக்களிடமும்
பள்ளி இருக்கும் குழந்தையிடமும் நான் செஞ்சது மன்னிச்சுங்க. இரட்டை அர்த்த வசனங்கள், கட்டிப்பிடி காட்சிகள் கொண்ட பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம். திருவள்ளூர் மாவட்டம் செம்பரம்பாக்கத்தில் பிக் பாஸ் படப்பிடிப்பு தளத்திற்கு வெளியே வேல்முருகன் தலைமையில் முழக்கம். சென்னையில் நடந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் கடும் வாக்குவாதம். கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை உறுப்பினர்கள் சிலர் எதிர்த்து முழக்கமிட்டதால் பரபரப்பு.